மேடம். யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? மேடம், அர்ச்சனா ஐஏஎஸ் தானே நீங்க? இங்க எப்படி மேடம் வந்தீங்க? நான் மறுபடியும் உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். உங்களை இப்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மேடம், இன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது. உங்களை இப்ப நான் பாக்குறது கனவா நனவான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஹலோ, இது பாருங்க, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு யார் வேணும்? யாரை பார்க்கணும்? மேடம், நான் இபில ஒர்க் பண்றேன். மீட்டர் ரீடிங் எடுக்க வந்திருக்கேன். கார்டு கொடுங்க. மீட்டர் பாக்ஸ் அங்க இருக்கு, கார்டு அது கிட்டே இருக்கு. ஓகே. மேடம், இந்தாங்க கொடுங்க. மேடம், நீங்க அர்ச்சனா ஐஏஎஸ் தான்? ஏன் மேடம் என்கிட்ட போய் சொல்றீங்க? உங்க முகத்தை மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் என் பேரண்ட்ஸ் முகத்தை மறந்தாலும் மறப்பேன், ஆனா உங்க முகத்தை மறக்கவே முடியாது. அப்படின்னா மறந்தா நான் மனுஷியே இல்ல மேடம். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, என்ன உங்களுக்கு தெரியலையா? திருநெல்வேலியில நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ 4 ரவுடிங்க என் ஃபேஸ்ல ஆசிட் ஊத்த பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன காப்பாத்தலைன்னா நான் எப்போ செத்து போயிருப்பேன். எங்க காலேஜ்ல கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நீங்க தான் ரோல் மாடல். தைரியமா இருக்கிற கேர்ள்ஸ்க்குலாம் நாங்க வைக்கிற நிக்நேம் அர்ச்சனா ஐஏஎஸ் தான். அவ்வளோ தில்லா இருந்த நீங்க ஏன் இப்போ அர்ச்சனா ஐஏஎஸ் இல்லைன்னு சொல்றீங்க? இது பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற அர்ச்சனா நான் இல்ல. நான் ஐஏஎஸும் கிடையாது. நான் சக்தி தான். நான் சாதாரண குடும்ப தலைவி. இல்ல மேடம், நீங்க அர்ச்சனா ஐஏஎஸ் தான். எனக்கு அதுல நோ டவுட். ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. உங்க ஆட்டோகிராஃப் என்கிட்ட இருக்கு. மேடம் பாருங்க. பி பிரேவ், தைரியமா இரு அப்படின்னு எழுதி ஆட்டோகிராஃப் போட்டிருக்கீங்க. சாரி, இது என்னோட கையெழுத்து இல்ல. நீங்க நினைக்கிற ஆள் நானும் இல்ல. இந்தங்க. தேங்க்யூ மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க இப்போ பேசிட்டு இருந்தீங்களே, அவங்க அர்ச்சனா ஐஏஎஸ் தானே? ஆமா. அப்பவே இருந்துச்சு எனக்கு இந்த டவுட். இப்போ கரெக்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நீங்க ஆட்டோகிராஃப் வாங்குனீங்கன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத நான் கொஞ்சம் பார்க்கலாமா? ஷூர், பாருங்க. அர்ச்சனா ஐஏஎஸ்.
நான் இதை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. அர்ச்சனா ஐஏஎஸ், நீ தான் அர்ச்சனா ஐஏஎஸ்னு நிரூபிக்க இந்த ஒரு எவிடன்ஸ் எனக்கு போதும்டி. இதை வச்சுக்கிட்டு டெல்லி வரைக்கும் பேச வேண்டிய நானு. நம்ம கம்பெனியோட பழைய டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சக்தியோட கையெழுத்து இருக்கு. வீட்ல இருக்கிறது அர்ச்சனான்னு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ நான் இவகிட்ட கையெழுத்து வாங்க போறேன். இவ அர்ச்சனாவா இருந்துகிட்டு சக்தின்னு கையெழுத்து போட்டா இந்த 2 கையெழுத்தையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து 2 கையெழுத்தும் ஒரே ஆளோட கையெழுத்தான்னு கண்டுபிடிக்க சொன்னா இவ சக்தியா இல்ல அர்ச்சனான்னு நமக்கு தெரிஞ்சிரும். மவள மாட்டின நீ. சக்தி, என்ன ரோஜா? ஒண்ணும் இல்ல சக்தி. வடபழனி முருகன் கோவிலுக்கு நீ வருஷம் நன்கொடை கொடுப்பல்ல? ஆமா, இயர் எண்ட்ல கொடுப்பேன். கோயில்ல இருந்து யாராவது அனுப்பிச்சு கேட்டாங்களா? இல்ல 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 இல்ல, இயர் எண்ட் வந்துருச்சு, ஒரு செக் போட்டு நம்மளே கொடுத்துடலாமேங்கிறதுக்காக கேட்டேன். ஓகே, நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்திக்க ரொம்ப தேங்க்ஸ். ரமாமணி, என்ன சக்தி, என்ன வேணும்? கார்ல செக் புக் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. செக் புக்கா? எதுக்கு செக் புக்? ரோஜா பணம் கேட்டாளா? ஏய், சொன்னதை செய் போ. ஏன் ரோஜா இப்படி கோச்சிக்கிற? நான் உன்கிட்டயா கேட்டேன்? சக்தி கிட்ட தானே கேட்டேன். நான் கேட்க கூடாதா? ரமாமணி, ரோஜா ஒண்ணு பணம் கேட்கல. கோவில் நன்கொடைக்கு செக் போட்டு கொடுக்கணும்னு சொன்னா, அதான் எடுத்துட்டு வா போ. அப்படியா? இது சொல்ல வேண்டியதானே? நீ எவ்வளவு அழகா சொல்ற. நீ ஏன் இப்ப பத்தல மூஞ்சி கடகடன்னு வச்சிருக்க? ஏய், தேவையில்லாம பேசுறதே உன் பழப்பா போச்சு. எடுத்துட்டு வானா போய் எடுத்துட்டு வா போ. சக்தி, நீ அமௌண்ட் எழுதி சைன் பண்ணா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த சக்தி அவளே சைன் மட்டும் போடு. இன்னையோட நீ தொலைஞ்சிடி. சக்தி சைன் பண்ணல? ரமாமணி, மாமா உள்ள இருந்தா கூட்டிட்டு வா. இது சைன் பண்ணலையான்னு கேட்டேன். என்ன சக்தி, சைன் பண்ணது கூட வா அண்ணனை கேட்கணும். அதுக்காக அவரை கூப்பிட்டு வர சொல்ல. சீக்கிரம் வா. வா வா பண்ணுங்க. பாரு, சக்தி தான் கூப்பிடுது. போய் என்னன்னு கேள்ப்போ. என்ன சக்தி, என்னைய கூட்டி வர சொன்னியாம? என்ன மாமா, கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கணும். செக்ல அமௌண்ட் நான் எழுதிட்டேன், நீங்க ஒரு சைன் பண்ணுங்க. சக்தி, நல்ல விஷயம். கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது, அனாதை ஆசிரமங்களுக்கு நன்கொடை கொடுக்கறது, இதெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய நல்ல காரியங்க. ஆமா, இருங்க. சக்தி, என்னது இது? இது வரைக்கும் செக்ல நீ தானே சைன் பண்ணிட்டு இருந்த. ரோஜா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் எல்லா செக்லயும் சைன் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். அவர் தான் இந்த செக்ல சைன் பண்ணோம். நீங்க சைன் பண்ணுங்க மாமா. பண்ணலாமா? சக்தி கொடு. இந்த ரோஜா, செக்க கோயில் நிர்வாகி கிட்ட கொடுத்துரு. என்ன, வாங்க மாமா. தப்பிச்சிட்டாளே. எல்லாம் பிளானோட தான் இவ செய்யறான். விடக்கூடாது. போலீஸ் அதிகாரிங்க சொல்லிட்டு போனதுல சந்தேகமே இல்ல. இவ அர்ச்சனா தான். கையெழுத்து போட்டா மாட்டி போன்னு பொண்ணுரங்க அண்ணன் கிட்ட கொடுத்து கையெழுத்து போட சொல்றியா? மாட்டுவ, கண்டிப்பா மாட்டுவ. நான் கேட்க மாட்டேன் போ. சக்தி,
சக்தி ஜெயில ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்ததா? உன்னை முதல்ல புடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புறேன், நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. ஏய் ரமாமணி, ஏற்கனவே உன்கிட்ட சொன்னல எந்த நேரத்துல எந்த கேள்வி கேட்கணும் உனக்கு தெரியாதா? ஏய் இப்ப நான் என்னடி தப்பா கேட்டா? அப்படி ஆளாளுக்கு என் மேல பாயிறீங்க. ஏன் சக்தி, நான் ஏதாவது தப்பா கேட்டனா? ஜெயில இருக்கும்போது பூமிகாவும் சங்கரியும் என்னை பார்க்க வந்தப்ப நான் அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறம் வசந்தாவும் மதனும் வந்து என்னை பார்த்து கிண்டலாவும் கேலியாவும் பேசிட்டு என்கிட்ட சவால் விட்டு பேசினாங்க. அவங்க அந்த மாதிரி பேசினது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா சக்தி, நீ சைடுல இருக்கும்போது மதனுக்கு அவங்க அம்மா 2வது கண்ணாலம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூமிகா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. ஆமா, நீ வந்து அர்ச்சனான்னு இருக்கிற உன் பேரை மாத்திக்கிட்டு சக்தின்னு இங்க உலாத்திட்டு இருக்க. அது வெளியே தெளிவா தெரியும் போது அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி என் கச்சேரிய. இந்த வசந்தா தனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறதையே மறந்துட்டாளா? நானும் இன்னொருத்திய தேடி தாலி கட்ட போனா அப்பதான் அந்த வலி என்னன்னு இவ அம்மாவுக்கு தெரியும். ஏய் இங்க பாரு, எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னா உனக்கு வகையா பதில் சொல்லுவாங்க. சக்தியக்கா, ஐ பூமிகா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் நாங்க எல்லாம் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். வா 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 வா. வா 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 உட்காரு. வா பூமிகா, வா ஆமா, உட்காரு. 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 எப்படி இருக்க? நான் நல்லா நல்லா இருக்கேன். இருக்கியா? நல்லா இருக்கீங்களாம்மா? பூமிகா, இவ்வளவு நேரம் நாங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூமிகா, வீரகாளி அம்மந்தே உனக்கு வந்த கஷ்டத்தை எல்லாம் விரட்டி அடிச்சு விட்டா. அக்கா, உங்களை பார்க்கணும்னு மனசு துடியா துடிச்சுதா? மாமா தான் போய் பார்த்துட்டு வான்னு என்ன அமுச்சு வச்சாரு. என்ன மட்டும் இல்ல, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மச்சான், வாங்க. வாங்க. வாமா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு நினைச்சேன். வா. வந்துட்டாங்க. என்ன பஞ்சாயத்தோ? உட்காருங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இங்க இருக்கிறவங்கள நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் அடங்குவாங்கம்மா. ரோஜா, அவங்க சக்தி அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. மன்னிப்பா? மச்சான், சக்தி அக்கா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. பூமிகா, வாங்க. பூமிகா, என்னது இது? நீங்க சும்மா இருங்கக்கா. மச்சான், மன்னிப்பு கேளுங்க. ஏய், என்ன? யார் யார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறது? நீ முதல்ல விழுந்து கேள்றி. ஐயே ரோஜா, உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க சக்தி அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா உங்க அப்பா மறுபடியும் இவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடுவாரு. அவங்க மன்னிப்பு கேக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். சக்தி, நடந்ததெல்லாம் மறந்துரு. அத்தை, மாமா இப்படி சொல்லி கேட்க சொல்லல. பூமிகாக்கு தெரியாம 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணது ரொம்ப தப்பு, என்ன மன்னிச்சிரு சக்தின்னு தானே கேட்க சொன்னாரு. அதுவும் எழுந்திருச்சு நின்னு கேட்க சொன்னாருல்ல. என்ன பாக்குறீங்க? எழுந்திருச்சு கேளுங்க. பூமிகாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என் பையனுக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது தப்புதான் சக்தி. நான் அதுக்கு துணையா இருந்தது பெரிய தப்பு.
என்ன மன்னிச்சிடு. நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாலே போதும். முதல்ல உட்காருங்க. ஆ, உட்காருங்க. உட்காருங்க. மச்சான் இருங்க, உட்காராதீங்க. நீங்க மன்னிப்பு கேட்கலையா? சக்தி, பூமிக்காவை தவிர இன்னொரு பொண்ணு இனிமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. மதன், நீங்க பூமிக்காவை புரிஞ்சுட்டு வாழ்ந்தாலே போதும். எதுக்கு இந்த மன்னிப்புலாம்? நீ அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என்னால நம்பவே முடியலமா. ஏ பூமிகா, சிங்கம் மாதிரி இருந்த எங்க அம்மாவை என்னடி பண்ணி இப்படி மாத்துன? அம்மா, இந்த மாதிரி நீ இறங்கி போனேனா இந்த வீட்ல என்ன யாரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்கம்மா. அத்தை, என்ன உங்க மக? ரோஜா, நீயும் இவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கமா. அம்மா, நீ இந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா இங்க வராமே இருந்திருக்கலாமா? சார், நீங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இப்படி பித்தலாட்ட வேலைலாம் செஞ்சா என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்ல டாக்டர்லயும் தப்பா நினைக்க தோணாதா? இன்னும் கொஞ்ச நாள்ல சக்தின்னு ஒலாவிட்டு இருக்கிற அர்ச்சனாவோட பித்தலாட்டம் தெரியதான் போகுது. நீ சொல்லிட்டு சும்மா இரு ரோஜா. சக்தி அக்கா எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நல்லவங்கன்னு உங்க அப்பாவே மதிக்கிறாரு. நீ எப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நீயா இவ்வளவு தைரியமா பேசுற? அக்கா, எல்லாம் நீங்க இருக்கிற தைரியம் தான். தப்பு செஞ்ச எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிற நேரம் இது. அக்கா, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க இப்போ அவங்கள ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எனக்கு தண்டனை கொடுக்க நினைச்சவங்க இப்போ அவங்கள தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் உன் நேரம் டி. பேசு. இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு நேரம் கிடைக்கும். அன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. பூமிகா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நாங்க வந்த வேலை முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம். ஆமா ஆமா, வந்த வேலை முடிஞ்சது. அக்கா, நாங்க கிளம்புறோம். இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போலாமே. ஆ, என்னக்கா நீங்க, இது என் வீடு. நான் எப்ப வேணாலும் வந்து சாப்பிடுவேன். அதுக்கு என்ன? ரோஜா, இங்க வா வா. இது பாரு, இனிமே சக்தி அக்கா பேச்ச மட்டும்தான் நீ கேட்கணும். அப்பதான் நீ உருப்பிடுவ. மத்தவங்க பேச்ச கேட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உனக்கும் ஏற்படும். என்ன புரியுதா? சரி, வரேன் அக்கா. போயிட்டு வரேன். ஆ, சரிம்மா. வாங்க போலாம். அக்கா, போயிட்டு வரேன். பாத்தியா, இவளால என்னென்ன ஆச்சுன்னு பாத்தியா? என் கல்யாணத்தை நிறுத்தது மட்டும் இல்லாம அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அடி வாங்க வச்சு இவகிட்டயும் சக்தி கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டா. ரொம்ப அவமானமா இருக்குமா? ஆமாண்டா மதன், எழுத படிக்க தெரியாத மக்கு இவளுக்கு என்ன விவரம் தெரிய போகுதுன்னு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன்டா. ஆனா அவ ரொம்ப விவரமா தான்டா இருக்கா. இல்லாட்டி இவளால இந்த மாதிரி பண்ண முடியுமா? அட நீ வேறம்மா, இவ ஒரு கேனச்சிருக்கிதான். ஆனா இவ கூட இருக்கால இந்த சங்கரையும் அந்த பசங்களும், அந்த பசங்க தான் இவளுக்கு வழிகாட்டி இருக்காங்க. பத்தா குறைக்கு இப்ப அப்பா வரை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்டா, இவ பேச்ச கேட்டுட்டு
இந்த ஆளு வேற பெல்ட்டால எப்படி அடிச்சார் பத்தியா நம்மள? அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுடா. இந்த 30 வருஷத்துல என்ன கை நீட்டி அடிக்காதவரு இவ பேச்ச கேட்டு எப்படி என்ன அடிச்சிட்டாரு பாத்தியா? என்னால நிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல, சாப்பிட கூட முடியலடா. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அப்பா அடிச்சதுல இருந்து நிக்க முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சுப்ரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோன்னு நான் இறக்கப்பட்டு விட்டேம்மா. ஆனா இப்ப அது நமக்கே ரொம்ப வினையா வந்து நிக்குதுமா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் அவளை விட்டேன் பாருங்க, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. மா, அந்த பசங்களையும் அப்பாவையும் வச்சுக்கிட்டு இவ ரொம்ப ஆட்டம் போடுறாமா. இவளை ஏதாவது பண்ணணுமா. மதன், அவ ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன்.